That's all, sir. Yeah. So now let me. What is called silk route? Nenna? What is called silk route? Silk route என்னன்னு சொன்னேன் நான். சில்க் விற்பனை செய்யறதுக்காக இந்தியா அப்புறம் சைனா வழியா பர்மா வழியா அதுக்கு பேர் அந்த ரூட்டுக்கு பேர் சில்க் ரூட். ஸ்பைஸ் ரூட்னா இங்க இருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ஆப்கானிஸ்தான் வழியா ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் அதுக்கு பண்ணுவாங்க. ரூட்டு உங்கள் புக்கில் படிங்க என்னென்ன நாடு வழியாக போகிறது ஸ்பைஸ் ரூட்னா ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஒரு சாப்டர் இருக்கிறத ஒரு சுருக்கமாக நான் இங்கே வந்து சுருக்கிடுறேன். அங்கே உங்கள் புக்கில் இன்னும் கொஞ்சம் விவரமாக கொடுப்பாங்க. இது குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். ஸோ ஃபுட் செக்யூரிட்டியில் தேர் ஆர் 3 காம்பனன்ட்ஸ். ஒன் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், அக்சசிபிலிட்டி ஆஃப் ஃபுட். கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா யாராவது? accessibility of food, then absorption or affordability of food. See, in a country like India, we don't have any problem in availability of food, but accessibility is a problem. Food may be available in place X, but food may be required in place Y. எங்கே பஞ்சாபில் ஃபுட் இருக்கலாம், ஆனால் வேற எங்கேயோ ஃபுட்டு தேவைப்படுறது மத்திய பிரதேஷ்லேயோ வேற எங்கேயோ தேவைப்படும் ஃபுட். ஆனால் எங்கே தேவையோ அங்கே இல்லாமல் போகும். So food availability one, the other one is food accessibility. What is absorption or affordability? Even if it is available or accessible, the people will not have the purchasing power to buy that food. Affordability இருக்காது, அதை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்காது. அதனால தான் நம்ம ஊரில் ஒரு பக்கம் ஃபுட்டு கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் நெல்லோ கோதுமையோ வந்து எலி எல்லாம் தின்னு வேஸ்ட் ஆகுது, இன்னொரு பக்கம் சாப்பாடு இல்லாமல் சாகுறாங்க. இதுக்கு ரெண்டு இருக்கு இல்லையா? அது காரணம் என்னென்னா, we have food but we don't have accessibility is a problem. Another one is affordability is another problem. இந்த ரெண்டு ஒரு பிரச்சனை தான். அவைலபிலிட்டி எப்படி அதிகமாச்சுன்னா, we have started going for high yielding varieties, HYV, high yielding varieties போனோம். அது வந்து எதனாலன்னா அந்த ரெவல்யூஷன் இந்த ஒயிட் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன் அப்படியெல்லாம் நம்ம படிப்பீங்க. நம்ம இதில் ஜியாகிரஃபியில் படித்தோம். க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுனா எல்லா ஃபுட் கிராப்ஸும், ஒயிட் ரெவல்யூஷன்னா மில்க் ப்ரொடக்ஷன் வாஸ் இன்க்ரீஸ்ட் லைக் தட், ப்ளூ ரெவல்யூஷன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வெண்ட் அப். ஸோ அது மாதிரினால அவைலபிலிட்டி ஒரு காலத்தில் அவைலபிலிட்டி குறைவாக இருந்தது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் தாத்தா யாராவது இப்போ உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவரை கேளுங்க. 1969 இல்லை நேர் எப்போ செத்தார்? 67 நினைக்கிறேன். 67 பயங்கர பஞ்சம், என்டையர் இந்தியாவில் ஃபுட்டு தகராறு. அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி அவர் என்ன சொன்னார்னா, வாரத்தில் ஒரு வேளை ஒரு டைம் சாப்பிடாம எல்லாரும் இருங்க அப்படின்னு சொன்னார். 1 day you don't take food, not 1 day, 1 time. சரி, ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுவோம். 1 time please you don't take food because we don't have food items in our country சொன்னார். அவருமே அந்த பிரைம் எல்லாருமே அந்த ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தாங்க. இதை போய் உங்கள் தாத்தா கிட்ட கேளுங்க, அந்த மாதிரி ஒன்று இருந்ததான்னு கேளுங்க. தாத்தாவோ தாத்தாவோட அப்பாவோ யாரோ அந்த மாதிரி கேளுங்க. அப்போ அவங்க அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவு இந்தியா மோசமாக இருந்த இந்தியா இன்னைக்கு டியூ டு வேரியஸ் க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் இருக்கிறதுனால we have got plenty of food. பட் ஸ்டில் இப்போவும் சாப்பாடு கிடைக்காதவங்க இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் அக்சசபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி, ரைட்? அடுத்து எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். when the farmer produced, he wanted a minimum support price for his produce. அதுதான் இப்போ பிரச்சனை. இந்த இப்போ நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசியில் பிரச்சனை என்னென்னா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்காதோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம். அப்புறம் FCI அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. திஸ் இஸ் an organization which will keep the stock of food in their godowns all over the country. PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், வந்து நம்ம ரேஷன் கடை, அதுதான் PDSன்னு பேர், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அண்ட் கவர்மெண்ட் கீப்ஸ் வாட் இஸ் கால்ட் அ பஃபர் ஸ்டாக். ஒரு ஸ்டாக் வச்சுக்குவோம், ஆனால் திடீர்னு வேணுமுன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு. PPP, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில பொருள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரைஸ் வைக்க முடியாது. ஒரு 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 அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், தூரமாக போக போக அந்த இது ஃப்ரைட்டு அதிகமாகி, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகி அது அதிகமாகும். பட் அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக
ஏன்னா அந்த பர்ச்சேசிங் பவர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுக்கு அந்த பர்ச்சேசிங் பவர் ஒரே அளவு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பிபிபி வச்சுருப்பாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு பேர். Then nutrition. The nutrition is a big problem for our children because we get food but we don't get nutritious food. ஒன்று நியூட்ரியஸ் ஃபுட்டு கிடைக்கிறதில்ல நிறைய இடத்துல. ரெண்டாவது கிடைச்சாலும் அந்த அம்மாக்களும் தாய்மார்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் எது நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒன்று அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்கு கரெக்டாக அது வாங்கி கொடுக்குற அளவுக்கு சக்தி இல்லை, பணம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ ஐசிடிஎஸ்ன்னு ஒன்று கூட, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் சொன்னாங்க. அப்புறம் மிட் டே மீல்ஸ், ஸ்கூலில் மதிய உணவு கொடுத்தாங்க, அப்படி எல்லாவது ஏதாவது ஃபுட்டு கிடைக்கட்டும். அப்புறம் ஆர்சிஹெச், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம், பிகாஸ் பிறந்த குழந்தைகளுக்கு அதுக்கு என்னென்ன ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ரோக்ராம் பண்ணி they were trying to help the child development all over the country. Of course, நம்ம இந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன். And then they came up with an act called National Food Security Act, that everybody should get the food அப்படிங்கிற ஒரு ஆக்டும் கொண்டு வந்தாங்க. Who wants to read this? தீபிகா அவங்களே படிங்க. தீபிகா, you are there? அவங்க இல்லையாட்டிருக்கு. வேற யார் இருக்கீங்க? Yes sir. படி. Basic components: availability of food, access of food, absorption of food. Availability: HYV, high yielding varieties. MSP, minimum support price. FCI, Food Corporation of India. PDS, public distribution system. Buffer stock. PPP, purchasing power parity. Nutrition: ICDS, integrated child development services. Midday meals, rich reproductive and child health program. NHRM, National Rural Health Mission. Green Revolution and White Revolution. NFA, National Food Security Act. ஓகே, நம்ம இங்கே வந்து அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸில் சில பேர்கள்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இது எதுக்குன்னா, நீங்கள் இதை தெரிஞ்சுட்டு இப்போ போய் புக்கை படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே வந்து அந்த ஃபுல் சென்டென்ஸாக இருக்காது. ஏன்னா இது வந்து என்னுடைய கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் பண்ண ஒரு சில விஷயங்கள். நான் இந்த கிளாஸ் எடுக்காமல் படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. இப்போ கிளாஸ் எடுத்த பிறகு இந்த பிபிடி படிச்சிங்கன்னா கொஞ்சம் புரியும். இந்த பிபிடி படித்த பிறகு போய் புக்கை படிச்சிங்க நல்லாவே புரியும். அதுதான் அதனுடைய சாராம்சம். ஓகே, தென் we have taxes. What are the taxes we have? We have direct taxes, indirect taxes அப்படின்னு 2 tax, local tax அப்படின்னு 3 tax இருக்கு. டைரக்ட் டாக்ஸ்னா Sir, direct spelling mistake. ஆமாம், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அப்படி டைரக்ட் டாக்ஸஸ் அது வந்து இன்கம் டேக்ஸ், அது வந்து டைரெக்டாக நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். வெல்த் டேக்ஸ், சொத்து வரி, இப்போ சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க வீட்டு வரி கட்டுறோம் இல்லையா, அதுதான் வெல்த் டேக்ஸ். கார்ப்பரேட் டேக்ஸ், கம்பெனிஸ் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க, கார்ப்பரேட் டேக்ஸ்னு கட்டுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ்னா நீங்கள் ஏதாவது ஒரு பூமியை வாங்குறீங்க பிடிக்கிறீங்கன்னா அது ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒன்று பே பண்ணுவீங்க. அது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், நீங்கள் ஒரு சினிமா படத்துக்கு போனால் அதில் போடுவான் பார்த்தீங்களா, சினிமா அந்த இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து 30 ரூபா, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வந்து 25 ரூபா, 55 ரூபா, அப்புறம் வேறு எதோ எல்லாம் போட்டு அது 100 ரூபான்னு பண்ணி ரவுண்ட் பண்ணி கொடுப்பான். ஸோ என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு ஒரு இது, ஒரு பொருள் வந்து ஒரு கம்பெனியில் உருவாச்சுன்னா அது வெளியே போகும்போது அதுக்கு ஒரு டியூட்டி போடுறான், அது ஒரு வகையான டேக்ஸு. இப்போ வந்து ஜிஎஸ்டி, சேல்ஸ் டேக்ஸ்க்கு பதிலாக குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. முதல்ல அது சேல்ஸ் டேக்ஸுங்கிற பேரில் இருந்தது. அப்புறம் லோக்கல் டேக்ஸ், இப்போ கார்பரேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ கோயம்புத்தூர் கார்பரேஷன் நாங்கள் வந்து லோக்கல் டேக்ஸ் போடுவோம். அதே இது கிராமத்துலலாம் அது இருக்காது. ஹவு இட் இஸ் levied? It is levied in the 3 different methods. One is called progressive tax, other one is called proportionate tax, and third is regressive tax. இதை தான் நம்ம பார்த்தோம், அந்த எந்த மிஸ்டேக் இருக்குங்கிறதுல அதை பார்த்தோம். இப்போது டேக்ஸ் கட்டாமல் அவாய்ட் பண்ணுறதுனால டேக்ஸ் எவேஷன் நடக்குது. அதனால் அந்த மணி வந்து இட்ஸ் கால்ட் பிளாக் மணி. டேக்ஸ் கட்டாமல் நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு பேர் பிளாக் மணின்னு பேர். ஏன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டலை, அதை வந்து நீங்கள் அஃபிஷியலாக எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஊரில் அன்அஃபிஷியலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, இப்போ இப்படி வச்சுக்கலாம். இந்த தீபிகாங்கிற பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கல்யாணம் நடக்குது. அவங்க அப்பா ஒரு 20 லட்சம் செலவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவர் எல்லாம் கேஷாக தான் செலவு பண்ணுவார், அது எதுவுமே அக்கௌண்ட்டில் வராது மோஸ்ட்லி.
ஸோ அதெல்லாமே ஒரு பிளாக் மணி. ஏன்னா நம்ம ஊரில் பிளாக் மணி செலவு பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ அமெரிக்கா போனீங்கன்னா அங்கே வந்து எதுவுமே நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. நிறைய இடங்களில் கிரெடிட் கார்டோ ஏதோ ஒரு கார்டு கொடுத்தா வாங்க முடியும். பேங்க்கோட டீல் பண்ணி தான் வாங்க முடியும். இப்போ பெட்ரோலே அடித்தா கூட அங்கே கேஷ் கொடுத்தா வாங்க மாட்டான். அவன் வந்து நீ கிரெடிட் கார்டு கொடுன்னு கேட்பான், இல்லை டெபிட் கார்டு கொடுன்னு கேட்பான், வேறு ஏதோ ஒன்று கொடுன்னு கேட்பான். பட் நம்ம ஊரில் இன்னும் அந்த அளவுக்கு வரல. இப்போ வந்துட்டுருக்குது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. அது வந்துட்டேன்னா அந்த பிளாக் மணியும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் தீபிகா, யூ கேன் ரீட் தட். Taxes: direct tax, income tax, wealth tax, corporate tax. Indirect taxes: stamp duty, entertainment tax, excise duty, goods and service tax. Local tax: how it is levied, progressive tax, proportionate tax, regressive tax. Black money, tax evasion. டேக்ஸ் எவேஷன். நான் யூஸ்வலாக when I take my நாங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. எப்படி இங்கிலீஷில் எப்படி பேசுவது என்பதுக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறோம். அதில் இந்த எவேஷன் இருக்கு இல்லையா, இந்த வேர்டு எவேட் அப்படின்னு சொல்கிறோம். எவேட் அப்படிங்கிற வேர்டு நிறைய அதுக்கு ஈக்குவலான வேர்ட்ஸ் இருக்குது. எவேட், அவாய்ட், எலூட், எலோப், எராடிகேட் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிகிட்டே போவேன். நான் ஒரு 10 வேர்ட் சொல்வேன். எல்லாமே மோரலஸ் மீனிங் அதே தான், ஆனால் எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது. ஸோ அது ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் killed, died, murdered, passed away, அப்புறம் இது assassinated, and then stabbed, shot, எல்லாமே ஒருத்தர் செத்துட்டாருங்கிறத குறிக்கிறது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்டுன்னா கத்தியில் குத்துனா ஸ்டாப்டுங்கிறோம். ஷார்ட் அப்படின்னா ஒரு துப்பாக்கி வச்சு கொன்னா ஷார்ட்டுங்கிறோம். மர்டர்டு அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து அது அவரை கொன்னா அதுக்கு மர்டர்டுங்கிறோம். கில்டுன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் கூட அது செத்துருக்கலாம். அசாசினேட்டட் அப்படின்னா ஒரு பெரிய விஐபி, ஒரு பொலிட்டிக்கல் தலைவர் யாரோ போய் கொண்டுட்டாங்கன்னா அதுக்கு பேர் அசாசினேட்டட்னு பேர். ஒரு விஐபி யாரோ கொண்டுட்டாங்கன்னா அதுக்கு பேர். ராஜீவ் காந்தி வாஸ் அசாசினேட்டட் இன் ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி ஒரே டைடு அப்படின்னா நேச்சுரல் டெத்து. ஈ டைடு அப்படின்னு சொல்லி. கில்லட்டின்ட்டு என்ன தெரியுமா? கில்லட்டின் அப்படின்னா இப்போ அவன் பேர் என்ன, யார் கழுத்தை வெட்டுறது அந்த ஆள் பேர் என்ன, இவன் ஹிட்லர். அவன் வந்து கில்லட்டின் பண்ணான். நிறைய பேர் வந்து வச்சு ஒரே இடத்துல அப்படி கழுத்தை வெட்டி கொண்டான் அவன். கில்லட்டின் பேர். அப்புறம் மசாக்கர்ட். ஆமாம், மசாக்கர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பச்சர்டுன்னு இருக்குது. பச்சரிங்கன்னு என்ன தெரியுமா? ஆடு வெட்டுறாங்க இல்லையா, அவர் பேர் பச்சர்னு பேர். அவர் வெட்டி கொலை பண்ணுறாரு, அதுக்கு பேர் பச்சர்டுன்னு பேர். அப்போது ஒரு உயிர் இழப்பதுக்கு எத்தனை இருக்குது தெரியுமா? அது மாதிரி எனக்கு திடீர்னு இந்த எவேஷன் பார்த்தோன்னே ஞாபகம், என்னுடைய இங்கிலீஷ் கிளாஸ் ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே, குட். ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இது கொஞ்சம் பெருசு பண்ணிடலாமா? நான் படிக்கிறேன். என்ன இருக்குது? லார்ஜ் யூனிட்ஸ் இருக்குது நம்ம ஊரில், மீடியம் சைஸ் யூனிட்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்எஸ்ஐன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இது போக எம்எஸ்எம்இன்னு அடிக்கடி நீங்கள் பேப்பரில் பார்ப்பீங்க. அதாவது மீடியம் அண்ட் ஸ்மால் என்ஜினியரிங் யூனிட்ஸ் அப்படின்னு. அது ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டில் ஓனராக இருப்பார், இல்லை கவர்மெண்ட் ஓனராக இருந்தால் அது பப்ளிக் செக்டார்னு பேர். இந்த ஜாயிண்ட் செக்டார் அப்படின்னா கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து அதை வந்து மேனேஜ் பண்ண ஜாயிண்ட் செக்டார். இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டார், கோஆப்ரேட்டிவ் ஓனர்னா நிறைய பேர், ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து அதை ஓன் பண்ணால். இப்போ நம்ம ஆவின் பால் இருக்கு இல்லையா, ஆவின் பால் இஸ் எ கோஆப்ரேட்டிவ் ஒரு யூனியன். அது அப்படி. இப்போ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு திருச்சியில் ஒன்று இருக்குது, அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அதெல்லாம் பப்ளிக் செக்டார். ப்ரைவேட் செக்டாருங்கிறது ஒரு ஏதோ ஹுண்டாய் மோட்டார்ஸ் அல்லது வேறு ஏதோ ஒரு கம்பெனி டாட்டாஸ், அதெல்லாம் ப்ரைவேட் செக்டார். ஜாயிண்ட் செக்டாரில் அப்படி தான் டிட்கோ அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் இப்போ டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, டைட்டன் வாட்ச் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது ஒரு காலத்தில் ஜாயிண்ட் செக்டாராக இருந்தது. அப்புறம் ஓனர்ஷிப்பில் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ணால் ஒருத்தர் தான் ஓனர், பார்ட்னர்ஷிப் பண்ணால் ஒருத்தர் 2 பேரோ 3 பேரோ, ஒருத்தரில் 2 அல்லது 3 4 அப்படி இருப்பாங்க. அப்புறம் ப்ரைவேட் லிமிட்டட்னா ஒரு 2 பேருக்கு மேலே இருக்கணும், 20 பேர் கீழே இருக்கணும், அது பேர் ப்ரைவேட் லிமிட்டட்னு பேர், ப்ரைவேட்டு. பப்ளிக் லிமிட்டடில் எவ்வளோ 20 பேருக்கு மேலே எவ்வளோ வேணும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு. நம்ம ஊரில் எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் இஸ் தேர், ஹேண்ட்லூம் இருக்குது. டெக்ஸ்டைல் எங்கே இருக்குது?
கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் அங்கெல்லாம் டெக்ஸ்டைலோட கிளஸ்டர்ஸ் இருக்குது. ஹேண்ட்லூம் எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. ஸ்டீல் மேக்கிங் எங்கே இருக்குது? நிறைய இடத்துல இருக்குது. ஸ்டீல் மேக்கிங் சேலத்தில் இருக்குது, கும்பகோணம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. பாட்டரி இந்த இது குடம் பண்ணுறது இது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஃபயர் ஒர்க்ஸு சிவகாசியில் இருக்குது. மேட்சஸ்ஸு சிவகாசியில் இருக்குது. பிரிண்டிங்குமே அந்த விருதுநகர் சிவகாசி ஏரியா. நிட்வேர் திருப்பூரில் இருக்குது. ஹோம் ஃபர்னிஷிங்ஸ் கரூர். நான் அது டெக்ஸ்டைலே சேர்த்திட்டேன், அது பரவாயில்ல. ஆட்டோமொபைல் அகெயின் சென்னை அல்லது கோயம்புத்தூர். ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் நாமக்கல். லெதர் குட்ஸ் வந்து ஆம்பூர், வாணியம்பாடி, சென்னை எல்லாம். ஐடி சென்னை அண்ட் கோயம்புத்தூர் அப்படியெல்லாம் சொல்லலாம். ஐடி கிளஸ்டர்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். சென்னையில் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு பேர் ஓஎம்ஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த பர்டிகுலர் ஏரியா ரொம்ப சோழிங்கநல்லூர்னு பேர். கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் விலாங்குறிச்சிங்கிற இடத்துல இந்த டைடல் பார்க் இருக்குது. சென்னையிலையும் டைடல் பார்க் இருக்குது. அது திருவான்மியூரில் இருக்குது, அதாவது சோழிங்கநல்லூர் இருக்குது. மதுரையில் இலந்தை குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. திருச்சியில் நாவல்பட்டுங்கிற இடத்துல உங்களுக்கு ஐடி கிளஸ்டர்ஸ் அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. இது போக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ன்னு இருக்குது, SEZs. அது வந்து இங்கே நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அதில் வந்து மல்டி ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட் பல ப்ராடக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. எண்ணூரில் தெர்மல் பவர் பண்ணுறாங்க, அதாவது நிலக்கரியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறாது. கோயம்புத்தூரில் ஐடி பார்க் இருக்குது. ஒசூரில் ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸு, டிஃபென்ஸ் எல்லாம் இருக்குது. பெரம்பலூரில் அகெயின் மல்டி ப்ராடக்ட்ஸ். அப்புறம் திருவள்ளூரில் ஆட்டோமொபைல் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. MEPZ இருக்குது, அதாவது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்னு பேர். இட் இஸ் செட்டப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் யூனிட்ஸ் விச் ஆர் எக்ஸ்போர்ட்டிங். அப்புறம் யாரெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து டிட்கோ, TIIC, டான்சிட்கோ அப்படின்ட்டு நிறைய ஏஜென்சிஸ் வச்சுருக்காங்க. டிட்கோ வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு பேர். TIIC வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன். டான்சிங்கிறது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னு பேர். சிட்கோங்கிறது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் பேர் நினைக்கிறேன். அது அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் நான் அந்த ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். சரியா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு எப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன் தமிழ்நாடு இருக்குன்னு தெரியும். இது வந்து அகெயின் புக்கு படிக்கும்போது இன்னும் நிறைய வரும். இதே ஒரு 10 பக்கத்தில் இருக்கும், 10-15 பக்கத்தில் இருக்கிற நான் ஒரே ஒரு ஸ்லைடில் நான் சேர்த்திருக்கேன். மறுபடி தீபிகா அதை படிங்க பார்க்கலாம். Industrial clusters in Tamil Nadu. Large units, medium-sized units, SSIS. SSI is small scale industries. Small scale industries. MSME, medium and small engineering units. Ownership, privately sector, publicly sector, joint sector, cooperatively owned. Yeah, carry on. Proprietorship, partnership, private limited, public limited. Clusters, textile, handloom, steel making, pottery, fireworks, matches, printing, needwork, home furnishing, automobile, truck and bus bodybuilding, leather and leather goods, IT clusters, Chennai, Sholinganallur, Coimbatore, Vilangurichi, Madurai, இலந்தை குளம், திருச்சி, நாவல்பட்டு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், SEZs, நாங்குநேரி SEZ, மல்டி ப்ராடக்ட்ஸ். நாங்குநேரி SEZ, மல்டி ப்ராடக்ட். எண்ணூர், தெர்மல் பவர். கோயம்புத்தூர், IT பார்க்ஸ். ஹோசூர், ஆட்டோ, ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ். பெரம்பலூர், மல்டி ப்ராடக்ட்ஸ், ஆட்டோ சிட்டி. திருவள்ளூர், ஆட்டோ. MEPZ is a set of central government agencies. டான்சிட்கோ, டிட்கோ, TIIC, டான்சி. ஓகே, இதெல்லாம் நீங்கள் இந்த அப்ரிவேஷன்லாம் தெரிஞ்சால் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இந்த நட்ஷெல் ஒரு சுருக்கமாக எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதோட ஐ திங்க் எக்கனாமிக்ஸ் வந்து மேபி நாளைக்கு கூட வேண்டியதில்லை, இதோட முடிச்சுக்கலாம். எக்கனாமிக்ஸில் மேபி கொஞ்சம் இருந்தால் அதையும் பார்த்துடலாம். அப்புறம் we will say goodbye to economics. We already said goodbye to civics. We said goodbye to geography. அப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி பின்னாடி போவோம். அப்புறம் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி போயிட்டு அப்புறம் பயாலஜி போயிட்டு அப்புறம் ஹிஸ்ட்ரி போய்க்கலாம். அப்புறம் நீங்கள் புக்கெல்லாம் படிங்க. இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு சில டெஸ்ட் பேப்பர் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் in a nutshell about our plan.
ஸோ பை இந்த மாதிரி போனால் நம்ம டிசம்பருக்குள்ளே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு தியரியெல்லாம் நம்ம டச் பண்ணிடலாம். ஜனவரியில் நம்ம டெஸ்ட் எழுதி அந்த என்டிஎஸ்சிக்கு எப்படி தயார் பண்ணிக்கிறது, ஓகே, ஒரு சில ஏரியாவில் எப்படி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, ஹவு டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். இஃப் யூ ஹவ் எனி குவைரிஸ் மேபி ஐ எம் ப்ளீஸ் டு ஆன்சர் யுவர் குவைரிஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இப்போ இதுவரை பார்த்ததில் உங்களுக்கு ஆர் யூ கம்ஃபர்டபுள்? இது இப்போ புக்கை படித்தாதான் இது கம்ஃபர்டபுளாக இல்லையான்னு தெரியும். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸில் படிச்சுட்ருக்குறோம், டெலிகிராஃபிக் லாங்குவேஜில் படிச்சிருக்கோம். ஆக்சுவல் ஃபுல் புக் படித்தாதான். அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஒன் திங். இது கொஞ்சம் ஜோக்காக இருக்கும். 2 years பேக் நான் இந்த என்டிஎஸ்சி கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய இங்கிலீஷ் புக் இருக்கு இல்லையா, இந்த சோஷியல் சயின்ஸ் புக்கை, ஐ ரெட் இட் இன் 4 hours ஃப்ரம் ரேப்பர் டு ரேப்பர். 4 மணி நேரத்துலேயே அந்த ஃபுல் புக்கை படிச்சிட்டேன். படிச்சுட்டு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மூலம் உட்காந்து 10 வீடியோ நான் பேசிட்டேன். அதாவது ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 வீடியோ, ஜியாகிரஃபியில் ஒரு 3, சிவிக்ஸில் 2, இன்னொன்று என்னமோ எக்கனாமிக்ஸில் 2 அப்படின்னு சொல்லி 10 வீடியோ அந்த 10 வீடியோ என்னோடய யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இட் டுக் மீ ஒன்லி 4 to 6 hours நினைக்கிறேன் மொத்தமாக. ஸோ என்னாலே அப்படி பண்ண முடியும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும். ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நீங்கள் படிச்சிருவீங்க. என்ன மாதிரி ஒட்டுக்கா 4 மணி நேரம் உட்காந்தெல்லாம் படிக்காதீங்க. ஏன்னா எனக்கு அன்றைக்கி வழி இல்லை. பிகாஸ் வி ஹேட் வெரி ஷார்ட் டைம் லாஸ்ட் இயர் ஃபார் த என்டிஎஸ்சி எக்ஸாம். எனக்கு இந்த புக்கு படித்து புரிஞ்சாதே சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறக்காக அப்படி படித்தது. அதனால் நீங்கள் அதை என்ன இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 5 பக்கம் படிங்க. ஏதோ ஒரு 5 pages மனப்பாடம் பண்ண. டோன்ட் ட்ரை டு மெமரைஸ். யூ ஜஸ்ட் ரீட் இட் லைக் அ ஸ்டோரி புக். யூ ரீட் இட் ஒன்ஸ், அகெயின் யூ ரீட் இட் ட்வைஸ், தட்ஸ் இனஃப். 3rd time எப்போ ரீட் பண்ணணும்னா அந்த 2 timeலையும் எது புரியலையோ அதை மட்டும் போய் பார்க்கணும். பார்த்தாவே என்டிஎஸ்சி பேப்பர் நீங்கள் எழுதிடலாம். இப்போ நமக்கு சொன்னோம் இல்லை, சிந்து வாசுதேவன் எப்படி அவங்க தாத்தாவோட தாத்தா பேரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னோம், அதே மாதிரி தான். யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் பிகாஸ் தே ஆர் கிவிங் த ஆப்ஷன்ஸ். உங்கள் ஆக்சுவலாக உங்கள் ஸ்கூல் எக்ஸாம் தான் கஷ்டமாக இருக்கணும். என்டிஎஸ்சி ஈஸியாக தான் இருக்கணும். ஏன்னா ஸ்கூல் எக்ஸாம் மனப்பாடம் பண்ணால் தான் எழுத முடியும். இங்கே மனப்பாடமே பண்ண வேண்டாம், அவனே கொடுக்குற ஆன்சர். அப்போ எது ஈஸியாக இருக்கும்? மரியா, எது ஈஸி? இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறது ஈஸியா, இல்லை உங்கள் ஸ்கூலில் மனப்பாடம் பண்ணி எழுதுறது ஈஸியா? அப்போ ஏன் அப்புறம் நம்ம இது கஷ்டம் நீட்டு கஷ்டம், ஜேஇ கஷ்டம், அப்படியே என்டிஎஸ்சி கஷ்டம் நம்ம ஏன் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எழுதி பழகவில்லை. நம்ம இந்த மாதிரி எழுதி பழகலை. எழுதி பழகிட்டின்னு வச்சுக்கோங்க, ஐயோ அந்த ஸ்கூல் எக்ஸாமே வேண்டாம், இந்த எக்ஸாம் தான் வேணும்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸி. இப்போ கொஞ்சம் அறிவு இருந்தால் கூட நம்ம கரெக்டாக எழுதிடலாம். ஸோ அதனால் யூ ஷுட் நாட் ஒரி. யூ வில் கம் அப் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். ஒரே ஒரு இது என்டையர் புக் யூ ஷுட் ரீட். வெதர் உங்கள் ஸ்கூல் எடுக்கிறாங்க, கேசவமூர்த்தி எடுக்காட்டியும் பரவாயில்ல, ஸ்கூல் எடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா யூ வில் வின் திஸ் என்டிஎஸ்சி எக்ஸாம் விதவுட் ஃபெயில். ஓகே, வேறு யாரோ கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பிபிபி டாலர் சார், ஸ்க்ரீன் கான் பி சீன். அதெல்லாம் முன்னாடி. அப்போ ஓகே, ரைட். எனி கொஸ்டின்ஸ்? நிறைய 50,000. இங்கே போட்டிருக்காங்க, நான் கவனிக்கலை. சேட்டை அப்போ பார்க்கல, நான் அந்த ஸ்க்ரீன் பார்த்தா இதெல்லாம் பார்க்கல. எனி டவுட்ஸ்? இஃப் யூ டோன்ட் ஹவ் எனி டவுட்ஸ் தென் வி வில் க்ளோஸ் நவ். வி வில் மீட் அகெயின் டுமாரோ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.